friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்காத ரொம்பவும் டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பொதுவா சேமியாவை யூஸ் பண்ணி உப்புமா செய்வோம் இல்லனா கேசரி செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாவும் கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். எந்த கடையிலும் கிடைக்காத ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட் இது. ஒரு பாக்கெட் சேமியா வச்சு 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கிறிஸ்பியும் சாஃப்ட்டும் சேர்ந்த ஸ்வீட் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். சேமியா ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா, அதாவது 180 கிராம் அளவுக்கு சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க சேமியா நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற சேமியா தான். அது வறுத்த சேமியாவாக இருந்தாலும் சரி, வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் சரி, வறுத்த சேமியாவாக இருந்தாலுமே அதை நம்ம நெய்யில் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். சேமியாவோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சேமியா வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ இந்த வறுத்த சேமியாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் துருவலை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக நம்ம வறுத்துக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுத்தோன்னா தான் தேங்காயோட கலர் மாறாது, ஆனால் அதோட ஈரப்பதம் போயிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரி ஆகிற வரைக்கும் அதை வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டு அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலை பவுட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் சரி தேங்காய் துருவலையும் சரி நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அது கூட தண்ணியோ பாலோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, எந்த பாலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாலில் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ண சர்க்கரை கரையிறதுக்கும் பால் வந்து லைட்டாக வெதுவெதுன்னு ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பால் லைட்டாக வெதுவெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேமியாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1 கப் பால் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பாலில் நம்ம ஆட் பண்ணியிருக்க சேமியா வந்து நல்லா வேகணும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ண பால் வந்து சீக்கிரமாக சுண்டிடும், சேமியா வந்து வேகாமல் போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். பாலும் சேமியாவையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க தேங்காய் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் நம்ம தேங்காவை ஆட் பண்ணியிருக்கிறோம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் வந்து 75% நல்லாவே சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணியிருக்கிறோம். வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேமியாவை நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வேக வைக்காமல் மேலால் அதை கிளறி விட்டால் போதும். அதாவது சேமியா உடையாத அளவுக்கு அதை நம்ம கிளறினாலே போதும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சரை 5 நிமிஷம் போல் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் அதை நம்ம மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேமியாவை கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம எடுத்தாலே போதும், நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப் வந்துடும். நீங்கள் எந்த ஷேப் செய்கிறதா இருந்தாலும் சரி, சேமியாவை ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். 10 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்வீட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானது. அவ்வளோதாங்க, சேமியாவை யூஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும்
பாய்.